தொட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடர் ஒளியே, பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ, பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க பாரமரை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு எவ்வாறு செவிக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து எம்புகின்றார். சிறப்பாக தனிமையில் ஆண்டவரை நாங்கள் சந்தித்து அவரோடு பேச வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இந்த சப ஆண்டில் இந்த சபத்தினுடைய முக்கியமான பரிமாணத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த சப ஆண்டில் எங்களுடைய சப வாழ்வை நாங்கள் ஆழப்படுத்தி கொள்ள இறை ஆசீர் வேண்டி இந்த திருப்பலியில் நாங்கள் செபிப்போம். சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நம்முடைய திருச்சபையில் பணியாற்றுகின்ற திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவியர்களுக்காக இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ நெருப்பு தேரில் எலியா விண்ணகத்துக்கு சென்றார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொண்ட முதல் வாசகம். இதோ நெருப்பு தேரில் எலியா விண்ணகத்துக்கு சென்றார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலில் இருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை ஜோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு ஆண்டவர், வாழும் ஆண்டவர் மேல் துணை, உம் உயிர் மேலும் துணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் ஜோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர்.
அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்து கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது இருமடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்து கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழிநடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்திற்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று ஜோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக, ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். 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 உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மனிதரின் சூழ்ச்சியினின்று என்னை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலினின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரின் அடியார்களே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போர்க்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா.
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்தைகளில் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் விலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாக இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரர் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று மக்கள் பார்க்க வேண்டுமென்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவேண்டல் செய்யும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாக இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருச்சபையிலே ஆண்டவருடைய அருளை மிக அழகாக பெற்றுக்கொள்ள 3 வழிகளை திருச்சபை நமக்கு கற்பிக்கின்றது. செபம், தபம், தானம். இவை 3ம் மிக பெரும் வாய்க்கால்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அருளை பெற இறைவன் தந்திருக்கின்ற வழிமுறைகள். இந்த 3ம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகிறது. செபமாக இருக்கலாம், தவமாக இருக்கலாம், தானமாக இருக்கலாம். இவை 3ம் இரகசியமான முறையில் செய்யப்பட வேண்டும். மற்றவர்கள் பார்க்கின்ற வகையில் இந்த 3ஐயும் நாங்கள் செய்துவிட்டால் நாங்கள் ஏற்கனவே கைமாறு பெற்றுவிட்டோம். இந்த உலகத்திலே கைமாறு பெற்றுவிட்டோம். ஆகவே இறைவனிடமிருந்து கைமாறை பெற முடியாது என்பதை இயேசு மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஆகவே அவர் சொல்லுகிறார், மறைவாக இதை 3ஐயும் செய்யுங்கள். மக்கள் பார்க்க வேண்டும் என்று செய்யாதீர்கள். ஏனென்றால் மறைவாக உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். சிறப்பாக இந்த செப ஆண்டிலே செபத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வெளிவேடக்காரரை போல செபிக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரத்திலும் நின்று மக்கள் பார்க்க வேண்டும் என்று செய்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். செபிக்கின்ற பொழுது நாங்கள் செபிக்கின்றோம் என்று மற்றவர்களை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செபித்தால் ஏற்கனவே கைமாறை பெற்றுவிட்டோம். ஆகவே சொல்லுகின்றார், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். ஆகவே செபம் என்பது அமைதியான முறையில் மற்றவர்கள் பார்க்க முடியாத நிலையில் செய்யப்பட வேண்டும். நியூயார்க்கினுடைய 1000 கருதினாளமாகிய டிமோத்தி டோலன் செபத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நான் செய்கின்ற மிக பெரும் செபம்
காலை எழுந்ததும் கண் விழித்ததும் படுக்கையில் இருந்து கொண்டு ஒரு அரவணைத்தியாலம் நான் செய்கின்ற செபம் அன்றைய நாள் முழுவதற்கும் எனக்கு மிக பெரும் வரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த நாளிலே திருப்பலி ஒப்புக் கொடுப்பார், காலை செபம் சொல்லுவார், பல்வேறு செபங்களை செய்தாலும் மிக முக்கியமான செபம் காலையிலே கண் விழித்ததும் படுக்கையில் இருந்து கொண்டு கண்களை மூடி இறைவனை தியானித்து அந்த அமைதியான முறையில், இரகசியமான முறையில், மறைவான முறையில் செய்கின்ற அந்த ஒரு சில நிமிடங்கள் அந்த நாளுக்கான அருளை தனக்கு பெற்றுத்தருவதாக சொல்லுகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த செப ஆண்டில் எங்களுடைய வாழ்க்கையிலே நாளை தொடங்குகிற பொழுது எதை பற்றியும் சிந்திக்காமல் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நாங்கள் சிந்திக்கிற பொழுது அது ஒரு மிக பெரும் செபம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். இந்த செப ஆண்டில் இவ்வாறான செபத்தை நாங்கள் வளர்க்க இறையாசிர் வேண்டுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, திருகவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் ஒன்றிணைந்து இறைமகன் விட்டு சென்ற மீட்பு பணியை செவ்வனே ஆற்றிட தேவையான அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எமது நாட்டு தலைவர்கள் அனைவரும் சாதி, சமயம், இனம், மொழி கடந்து செயலாற்றவும் உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை உணர்ந்து வாழவும் தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே, எம்மிளையோர் தம் இளமையில் உம்மை தேடவும் துன்ப வேளையில் தவறி விடாமலும் பொறுமையுடன் இருந்து இன்பத்தை வெற்றிக்கனியாக பெற்று பிறருக்கு பலன் தருபவர்களாக மாறிட தேவையான ஞானத்தையும் இறை பற்றையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, குடும்பங்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் இறை நம்பிக்கை, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், கனிவு, பொறுமை, மன்னிப்பு ஆகிய பண்புகளால் எம்மை அணி செய்து வாழவும் கிறிஸ்தவ குடும்பங்களாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், உம்முடைய அருள்மிக்க வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த சுப ஆண்டில் எங்களுடைய எளிய கதவுகளில் மறைவாக உம்மோடு உறவாடுகின்ற பழக்கத்தை நீரே எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் ஏக்கங்கள், புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள்
இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் பல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனிற்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களை தான் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் நண்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடலத்து கன்னிமரியாளிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களையும் மக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்தோரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் என வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சேரலும். மேலும் இத்தொழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திரும்புகோழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைப்பணிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். முதலக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம்மட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்று அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு அழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரம் ரத்தம் நம்மை காத்து நிறை வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வின் கனவாகுமே. உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வின் நலமாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து
ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகிறது. அதுபோல் உமது திருவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தளில் தலைவையும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. ஆகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. ஆகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.